தனிப்பட்ட ஆதாயத்திற்காக இஸ்லாத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டாம் என்று சமூக தலைவர்களுக்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கடுமையாக எச்சரித்துள்ளார். அதற்கு மாறாக நற்பண்புகள், நீதி மற்றும் கருணை ஆகியவற்றின் அடிப்படையிலான தேசிய நல்லாட்சிக்கு ஒரு அடித்தளமாக இஸ்லாத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு முழுமையான, நேர்த்தியான மதமாக இஸ்லாம் விளங்குகிறது. ஆகவே அரசியல் ஆதாயத்திற்காகவும், அவதூறுகளை பரப்புவதற்காகவும் அல்லது வெறுப்பை தூண்டி விடுவதற்காகவும் அதனை பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதனால் சமூகத்தில் பிளவு ஏற்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கோலம்பூரில் மலேசிய அனைத்துலக வர்த்தகம் மற்றும் கண்காட்சி மையத்தில் நடைபெற்ற தேசிய நிலையிலான மால் ஹிஜ்ரா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது மாமன்னர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.